Assalamu alaikum. Welcome back to my channel Spice Up by Dawlat. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ரெசிபி வந்து குக் வித் கோமாலியில் அஸ்வின் குமார் செஞ்ச ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்மோக்ட் வாலக்காய் ஸ்கூவர்ஸ். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் 2 வாழைக்காயும் 2 உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, பச்சை மிளகாய் வந்து 2, எல்லாம் பொடியாக நறுக்கி இருக்கணும். அதே மாதிரி இஞ்சி வந்து 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். 5-6 பல் பூண்டு எடுத்து அதையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு ஆயில், அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு, அப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். வாங்க இப்போது ஸ்மோக்ட் வாலக்காய் ஸ்கியூவர்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் நான் தோலை நீக்கி அதுக்கப்புறம் அவிய போட்டேன். இது வந்து ஒரு 3 விசில் அவிஞ்சிருச்சு. இப்போ நான் அதை எடுத்துகிட்டு இப்போ ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து இதை இப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து மேஷரை வச்சு மேஷ் பண்ணுறேன். ரொம்ப பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மேஷ் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு மேஷ் பண்ணால் போதும். இதில் இப்போ நான் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை 1, இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கியது, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்குறேங்க. கம்ப்ளீட்டாக எல்லாம் இந்த வாழைக்காயும் உருளைக்கிழங்குல இந்த எல்லா மசாலாவும் படணும். இப்போ இதோட நான் வந்து 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு, இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. நான் இப்போ வந்து கையில் ஒரு மிக்ஸ் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அட் லாஸ்ட் கையில் ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க அடுத்த ஸ்டெப் என்னன்றது பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்கியூவர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என் கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கியூவர்ஸ் மேலேயும் நான் தடவுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி அதை வந்து இதில் இப்போ நான் வந்து இந்த ஸ்கியூவர்ஸ் மேலே ரோல் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் ஆக்கி நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டெப்பில் ட்ரை பண்ணேன். இது ஒரு ஸ்டெப்பாக ட்ரை பண்ணும் போது ஃப்ளாட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நடுவால் அந்த ஸ்டிக்கை வச்சு அதுக்கப்புறம் வந்து அது ரோல் பண்ணேன். இது ஒரு ஸ்டெப்பாக நான் ட்ரை பண்ணேன். இன்னொரு ஸ்டெப் வந்து இதே மாதிரி திருப்பி அந்த ஸ்கியூவர்ஸ் மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த மிக்ஸை எடுத்து இங்கே பாருங்கள் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி நீளமாக உருண்டை பிடிச்சி அது உள்ளக்க இப்படி இந்த ஸ்டிக்கை வந்து உள்ளே விட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து ரோல் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி எல்லா மிக்ஸையும் வந்து நான் ஸ்கியூவர்ஸில் வந்து ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக வந்து அது உடையாத அளவுக்கு நல்லா அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து அந்த ஸ்கியூவர்ஸ் மேலே ரோல் பண்ணி வைக்கணும். ஸோ கையிலையும் வந்து ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஸ்டிக்லேயும் வந்து ஆயில் தடவிக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி எல்லா ஸ்டிக்ஸ்லேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து ரோல் பண்ணுவோம். இதை பாருங்கள்.
இப்போ நான் எல்லா ஸ்கூவர்ஸ்லேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணணும். வாங்க இப்போ போய் ஃப்ரை பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் ஒரு தவாவை ஹீட் பண்ணி ஆயில் வந்து ஒரு 2 to 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ இது வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை தான், எல்லா சைடும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி செய்யுங்க, அவசரம் இல்லாமல். இது டீப் ஃப்ரை கிடையாதுங்க, வெறும் ஷாலோ ஃப்ரை தான். இது வந்து நல்ல பொறுமையாக எல்லா சைடும் ரோஸ்ட் பண்ணணும். நல்ல கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும். ஸோ பொறுமையாக அது ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நான் வந்து இந்த சைடு வந்து கொஞ்சம் நெய் தடவுறேன். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து நெய்யும் யூஸ் பண்ணலாம், இல்லை சாதாரண எப்படி யூஸ் பண்ணுற கடலை நெய்யை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வாசனையாக இருக்கணுன்றதுக்காக டேஸ்ட்டும் வந்து உண்மையிலே ரொம்ப ருசியாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே அந்த ஸ்கியூவர்ஸை கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணி எல்லா சைட்ஸும் நம்ம வந்து வேக விடணும். நான் பாருங்க, நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் எல்லா சைட்ஸும் வந்து இதே மாதிரி ஃப்ளிப் பண்ணி ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்ல கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். வாழைக்காய் வந்து இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை வந்து டவாலேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் டைட்டிலில் கொடுத்த மாதிரி ஸ்மோக்ட் வாழைக்காய் ஸ்கியூவர்ஸ்ன்னு சொல்லுங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இப்போ நான் ஒரு சார்கோலை வந்து பர்ன் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி மூடி வைக்கிறேன். ஸோ இந்த ஸ்மோக்கியோட ஃப்ளேவர் வந்து அப்படியே அந்த வாழைக்காய் மேலே இறங்கியிருக்கும். அவ்வளோ டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்துச்சுங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸை வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி டேஸ்டியான ஸ்மோக்ட் வாழைக்காய் ஸ்கியூவர்ஸ் செய்யலாம். இந்த ஸ்மோக்ட் வாழைக்காய் ஸ்கியூவர்ஸை வந்து டொமேட்டோ சாஸ் கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வந்து புதினா சட்னி வச்சு சாப்பிட்லாம். உண்மையிலே டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.